வணக்கம் மக்களே, திஸ் இஸ் டாக்டர் அனிஷா லோகேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஃபெப்ரைல் சீஷர்ஸ், அதாவது காய்ச்சல்னால் வர்ற வலிப்பை பற்றி பார்க்கலாம். இது நார்மலாக எந்த குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வரும். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஜெனட்டிக்காக இருக்குது அப்படின்னால அந்த குழந்தைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எதனால் வருது அப்படின்னா, காய்ச்சல்னால டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நம்ம மூளை செல்னால் அதை கோப்ப பண்ண முடியல அப்படின்னா நமக்கு சீஷர்ஸ் மாதிரி வருது. இது எப்பெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபீவர் 99 இருக்குது, 100 இருக்குது, 100 டச் பண்ணும்போது ஒரு சில குழந்தைகளுக்கு வரும். இது என்னென்ன செய்யணும், இது வந்துச்சுன்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நார்மலாக குழந்தைய ஒரு சைடாக படுக்க வைக்கணும், லேட்டரல் பொசிஷனில் படுக்க வைக்கணும். பக்கத்தில் அவங்களுக்கு ஆபத்தான பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அவங்கள அப்புறப்படுத்தி வச்சிடணும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி இரும்பு பொருட்களோ இரும்பு சாவி அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கொஞ்ச நேரத்தில் தானாகவே செட்டில் ஆகிடும். இதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் அப்படின்னா, நார்மலாக அவங்களுக்கு ஃபீவரை டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கணும். 99, 100 ரீச் ஆகாமல் அதுக்கு நாம் ஃபீவர் சிரப்பெல்லாம் கொடுக்கணும். அடுத்த விஷயம், நம்ம எப்போ இதை உன்னிப்பாக கவனிக்கணும், எப்போ டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா, ஒரு சைடு நார்மலாக அந்த சீஷர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 2 கை 2 காலுமே அதில் வலிப்பு மாதிரி சீஷர்ஸ் மாதிரி வரும். சப்போஸ் ஒரு சைடு பக்கம் ஃபேஸோ இல்லை ஒரு கை இல்லை ஒரு கால் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தராக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இது சரியாயிடுமா அப்படின்னா, நார்மலாக 6 வருஷத்துக்கு மேலே தானாகவே அந்த குழந்தைகளுக்கு செட்டில் ஆகிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். As always, prevention is better than cure. Thank you.